அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் அதிகம் தொழுகை செய்தவன், இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் நோன்பு நோற்றவன். மக்கள் அனைவரும் அவனை நல்லவர் என்று பாராட்டினார்கள். ஒரு நாள் அந்த இளைஞன் கடுமையான நோயுற்றான், மரணத்திற்கு அருகில் இருந்தான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்கச் சென்றார்கள். அவர் படுக்கையில் கிடந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மகனே, கலிமா சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் ஆச்சரியமாக அவனது நாவு திறக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த இளைஞனின் பெற்றோரில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று. அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம், அவனது தாய் உயிரோடு இருக்கிறார். அந்த வயதான தாயை அழைத்து கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக கேட்டார்கள், உங்கள் மகன் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டான் என்று. அந்த தாய் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவள் சொன்னாள், யா ரசூலல்லாஹ், என் மகன் அதிகம் தொழுகை செய்தவன், நோன்பு நோற்றவன். ஆனால் என்னிடம் கடுமையாக பேசியவன், எனக்கு மரியாதை தராதவன் என்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறினார்கள், பாருங்கள், அவன் தொழுகையும் நோன்பும் கூட அவனை காப்பாற்றவில்லை. காரணம், அவன் தாயை மரியாதை செய்யவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடம் கேட்டார்கள், அம்மா, நீ அவனை மன்னிக்கிறாயா என்று. அதற்கு தாய் இதயம் வலித்தது. முதலில் அமைதியாக இருந்தாள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வேண்டிக் கொண்ட போது அந்த தாய் கையை உயர்த்தி அழுதபடி சொன்னாள், யா அல்லாஹ், என் மகனை மன்னித்து விடு என்று. உடனே அந்த இளைஞனின் நாவு திறந்து அவன் சத்தமாக கூறினான், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படியே அவன் இறந்தான். அவன் இறுதியில் காப்பாற்றியது அவனது தாயின் மன்னிப்புதான். இஸ்லாத்தில் பெற்றோர்களுக்கு மரியாதை மிக பெரிய அம்சம். நாம் எவ்வளவு தொழுகை செய்தாலும் எவ்வளவு நோன்பு நோற்றாலும் பெற்றோர்களின் இதயத்தில் புண்படுத்தினால் அந்த நற்செயல்கள் பயனற்றதாகிவிடும். தாயின் துஆ நம்மை உயர்த்தும், ஆனால் தாயின் சாபம் நம்மை அழித்துவிடும். அன்பானவர்களே, இந்த கதை உங்கள் மனதில் பதிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாம் எல்லோரும் பெற்றோர்களை மரியாதை செய்ய வேண்டும். அவர்களின் இதயத்தின் புண்படுத்தாமல் வாழவும் அல்லாவிடம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நாம் எல்லோரையும் பெற்றோரின் மகிழ்ச்சியால் சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.